இந்த மனுஷனுக்கு லீவ் விட்டால் போதும் 10 மணி வரைக்கும் படுத்து தூங்குவார். கடையில் போய் பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி வந்து கொடுப்போம். அப்போ தானே செய்வாங்க. அக்கறை இருக்கா இல்லை தூங்குறத பாரு கீழே விழுகிற மாதிரி. யோ எந்திரியா, 10 மணி ஆச்சியா. தலையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே எந்திரிப்பார் போல. அடியே என்னடி ஒரு நாளாச்சும் நிம்மதியாக தூங்க விடுறே. பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு படுத்து கிடக்குறியா? போயா எந்திச்சு போய் மீன் கறி ஏதாச்சும் வாங்கிட்டு வா. டைம் ஆச்சு, சாப்பாடு செஞ்சாலும் பிள்ளைங்க சாப்பிடுங்க. இருடி போறேன்டி. போகிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காதையா. எந்திரியா, குழந்தை திரும்பிச்சு தண்ணி ஒரு தண்ணி உடனே போய் தலையில் ஊற்றிடும் பார்த்துக்க. என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? போய் நான்வெஜ் வாங்கி கொடுத்துட்டு நீ சாப்பிட கூட வேணாம், படுத்துக்க. நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். ஆமாடி வாங்கிட்டு வரதுக்கு மட்டும் நான் வேணும், சாப்பிட மட்டும் நீங்களா சாப்பிட்டுப்பிய. அப்புறம் என்ன பேசாம போய் வாங்கிட்டு வாவே. 1008 கேள்வி. சரிடி என்ன வாங்கிட்டு வர? மீன் வாங்கிட்டு வரவா, சிக்கன் வாங்கிட்டு வரவா, மட்டன் வாங்கிட்டு வரவா? எங்கே மீன்லாம் சரியான விலையாங்க. மலைக்கு ஏற்கும் 400 500 விற்கிறோம். மட்டனும் இது எப்போவுமே 1000 ரூபாய்க்கு தானே விற்கும். சிக்கனே வாங்கிட்டு வாங்க. ஏண்டி இப்படிலாம் விலையை கூட்டினா எப்படி நம்ம நான்வெஜ் வாங்கி சாப்பிட்றது? நான்வெஜ் இல்லைன்னா இறங்காது. நானாச்சும் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவேன். நீ பெற்று வச்சிருக்கியே 2, அது தொண்டை குழியில் குச்சி வச்சுதான் குத்தணும். பிள்ளை சாப்பிட்றதுக்கு வைக்காம போங்க. என்ன இங்கனைக்குள்ளேயே ஒரு கடை இருக்குது, அவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு இங்கனே வாங்கிட்டு போயிடலாமோ? மீன் விலை கூடன்னு சொன்னாலே கேட்டு பார்ப்போம். வாங்கம்மா வாங்க, வாங்கண்ணே வாங்க. மீன் மலிவான விலையில் கொடுக்குறோம். எங்கே போனாலும் இப்படி கிடைக்காது. சந்தைக்கெல்லாம் போனீங்கன்னா கூட விலை. இங்கேயே வாங்கிட்டு போங்க. விலை வேற குறைச்சிருந்தாலே இங்கேயே வாங்கிட்டு போவோம். கம்மியாக வாங்கிட்டு போனால் நம்ம முன்னாடி நம்மளை பாராட்டுவோம். பொண்ணு வேற சூப்பராக இருக்கு, அழகான பொண்ணுங்கள்லாம் மீன் விற்க வந்துடுறாங்கப்பா. மீன் என்ன விலைம்மா? வாங்கண்ணே, மீன் 200 தானே. என்ன 2 மீன் தான் வச்சுருக்க, வேறு மீன்லாம் இல்லையா? அட என்னங்கண்ணே இப்படி கேட்டுவிட்டிய? எவ்வளோ மீன் நான் வச்சுருந்தேன். மீனை பார்த்தோன்னே சனம் பூரா அள்ளிக்கிட்டு போயிடுச்சு. நீங்கள் தான் இப்போ தான் கடைசியாக தூங்கி இருந்துச்சு வாரியே. நம்ம தூங்கின விஷயம் இவளுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? இங்கே வரைக்கும் வந்துருச்சா விஷயம்? சரி போயிட்டு போகுது. மீன் 200 சொல்கிறா, அடிச்சு பிடிச்சி 150 ரூபாய்ன்னு வாங்கிட்டு போவோம். சரிம்மா, ஆமாம்மா தூங்கிட்டேம்மா. சரி மீன் என்ன 200 வாங்கிற, 150 ரூபாய்க்கு கொடுவே. இந்த மீனை எப்படா யார்ட்டடா தள்ளுறதுன்னு பார்த்தா அழுகி போச்சுன்னு தனியாக வந்து சிக்கிக்கிச்சு. தூக்கி கொட்டுறதுக்கு 150 ரூபாய்க்கு தானே, கொடுத்துட்டு போவோம். என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கத்தானா? அது ஒன்றும் இல்லைண்ணே, 150 ரூபாய்க்குன்னா கட்டுப்படி ஆகாதுன்னு பார்த்தேன். சரி என்ன பண்ணுறது, கடைசியாக இதே இருக்குது. கேட்டுட்டியே, வாங்கிட்டு போங்க. அப்படியாம்மா, சரிம்மா போட்டு கொடுமா. எப்படியோ இந்த மீனை கடத்தியாச்சு. இன்னும் ஒரு கிலோ இருக்குது. இன்னொரு இளிச்சவாயம் வந்தான்னா போதும். என்னம்மா வேலையெல்லாம் முடிஞ்சா? இதாம்மா மீன் எங்கே வச்சுருக்கேன், எடுத்துக்க. என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க? இப்போதான் போனீங்க, 10 நிமிஷம் கூட இருக்காது. அதுக்குள்ளேயுமா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்க? ஆமாம், மீன் விலை கூட உங்களுக்கு சிக்கன் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். எதுக்கு இப்போ மீன் வாங்கிட்டு வந்தீங்க? காசு கூட காலி வந்துட்டீங்களா? வேறு செலவு இல்லையா? அடியே மீன் 150 ரூபா தாண்டி. நான் சந்தைக்கெலாம் போகலடி. அந்த ரோட்டு முக்கில் ஒரு பொண்ணு உட்காந்து விற்றுக்கிட்டு இருந்தா. 2 மீன் தான் வச்சுருந்தா. இன்னொன்று வாங்குவோம் பார்த்தேன். 2 கிலோ வாங்கினே திட்டுவேன். அதே 1 கிலோவாக வாங்கிட்டு வந்துட்டேன். 200 சொன்னா 150 ரூபாய் அடிச்சு போட்டு வாங்கிட்டு வந்தேன்டி. மீனெல்லாம் 400 500 விற்கிறோம். எப்படி 150 ரூபாய்க்கு உனக்கு வாங்கி வந்து கொடுத்துருக்கேன்னு பாரு. என்னை பாராட்டணும், திட்டிக்கிட்டு இருக்க. யோ என்னையா சொல்கிறேன்? மீன்லாம் 400 500 எல்லாரும் சொல்கிறாங்க. 150 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்கிறேன். மீன் என்ன லட்சணத்தில் இருக்குன்றதே கொண்டா பார்ப்போம். அதெல்லாம் நல்லா தாண்டி இருக்கும். வாங்கிட்டு போகிறவெல்லாம் மனுஷனையா அம்புட்டு கொண்டு வந்து அம்புட்டே விற்றுட்டா. நானே போய் கடைசியாக வாங்குறேன். குழம்பு வச்சு வறுத்துரு, கொஞ்சம் சாப்பிட்லாம். நான் போய் குளிச்சுட்டு வரேன். அத்தாடி மீன் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு தெரியலையே. நறுக்கும் போதே பிச்சுக்கிட்டு போதா இல்லை குழம்புல கரைஞ்சி ஓடுதான்னு தெரில. நல்லா இல்லைன்னா இருக்குது இந்த மனுஷனுக்கு இன்னைக்கு. அப்பா என்ன டிவி பார்க்குறீங்களா? வாம்மா, இப்போதான் எந்திரிச்சு வரியா? மணி எத்தனை? காலைல சாப்பிட்றதுலாம் இல்லை, எந்திரிச்சு சாப்பிட்டாச்சு படுக்க வேண்டியதானே. இன்னைக்கு லீவு தானேப்பா, ஒரு நாள் தூங்கிட்டு போகிறோமே. நாளைக்குலாம் அம்மா காலையில் 6 மணிக்கே எழுப்பிடுறோம். சரிப்பா, இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்த? மீனா கறியா? மீன் வாங்கிட்டு வந்தேன்டா, அம்மா வறுத்து தருவா, சாப்பிடலாம் இருக்கும். மீனா ஜாலி, நல்லா சாப்பிடலாம். இவன் இப்படி கோவமாக வந்து நிற்கிறா, என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன்டி என்னை முறைச்சி பார்த்துட்டு இப்படி நிற்கிற? யோ உனக்கு என்ன சொன்னேன்? மீன் நல்லாவே இல்லை, நறுக்கும் போது அப்படியே பிச்சுக்கிட்டு போச்சு. என்ன பண்ணுறது? 150 ரூபாய் வீணாக்கிட்டியா? கூட ஒரு 50 ரூபா கொடுத்தா கறி வாங்கி வந்துருக்கலாம்ல. என்ன அப்படி கொழுப்பு உனக்கு? சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்கிறேன். என்னப்பா இப்படி பண்ணிட்ட? ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நல்லா எனக்கு ரசம் தாப்பா வைக்கும். மனுஷன் திங்க முடியுமா? டெய்லி ரசம், இன்னைக்கு ரசமா? என்னது நல்ல மீன் இல்லையா? ஐயோ என்னை சாவடிக்க போகிறாள் இன்னைக்கு. அப்போவே கடையை விட்டும் போதே நினச்சேன். இருந்தாலும் எல்லாம் விற்று போச்சுன்னு வேற சொன்னான். நான் போய் தனியாக மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன பண்ணுறது? பிள்ளைய கூட ஏதாவது சாப்பிட்டு நினச்சிக்கிட்டு இருங்க. இருங்க ரசம் வச்சு தரேன்.
நான் கோச்சிக்காதம்மா. அந்த பொம்பளை தான் நல்ல மீன்லாம் சொன்னுச்சு, பார்க்க நல்லா வேற இருந்தாலே பொய் சொல்ல மாட்டான்னு நினச்சேன். நான் தனியாக போய் மாட்டிக்கிட்டேன் போல. இருமா, நான் போய் 1/2 கிலோ சிக்கனாச்சும் வாங்கிட்டு வரேன். இல்லைன்னா பிள்ளைகளே என்னை கொண்டே விடுங்க. போயா போ போ வாங்கிட்டு வா, இன்னைக்கு உனக்கு சோறே கிடையாது, பட்னியா கடை. ஏதோ நல்ல முள்ள இருக்கா போல, அடிக்காமல் விட்டுட்டா. ஓடி போயிடுவோம்.